எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பூரி பண்ணுமே. இன்னைக்கு பாப்பாவுக்கும் லீவாக இருந்துச்சு. சரி மெதுவாக இருந்துச்சு கூட நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பூரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பூரி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவாவை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுற கேப்பில் நம்ம வந்து பூரி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். பூரிக்கு எப்பயுமே பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பூரி மசாலா தான். ஒரு 2 உருளைக்கிழங்க துண்டா கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. ஆனால் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கா, அதனால வந்து 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 7:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு இடையில வந்து பூரி மாவு பண்ணுறதுக்கு ரவா வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் ஊறிச்சு, நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதோடையே நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவா இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது மட்டுமே போதும். நல்லா டைட்டாக மட்டும் மாவு பிணைஞ்சா போதும். சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும். பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் வரும். தண்ணி மட்டும் ரொம்ப ஊற்றிடாம லைட்டாக தெளித்து நல்லா மாவை வந்து டைட்டாகவே பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 நேரம் ஊறுற கேப்பில் வந்து பூரி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டி டைட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து பூரிக்குன்னா ஒன்று பூரி மசாலா இல்லைன்னா சிக்கன் குழம்பு வைப்பேன். இது 2 தான் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து மட்டன் குழம்பு பூரி பண்ணியிருந்தேன். அது கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சிக்கன் குழம்புக்கும் பூரிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால இந்த டைம் வந்து பூரியும் பூரி மசாலா பண்ணிக்கலான்னு 3 வெங்காயத்தை நல்லா தோலை எடுத்துட்டு நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். டைம் வந்து அப்பப்போ பார்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 9 மணிக்கு வர சொல்லியிருந்ததுனால லேட்டாக வேணான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறேன். என்னென்ன கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியா கூட இல்லை. இந்த டைம் அட்டன் பண்ணிட்டனால நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிரும். போனோடனே இவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து காட்டினாங்க. இவ்வளோதான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மளை காட்டிலும் அவங்க மேம்க்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. இவ்வளோலாம் பண்ணுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கே. இப்போ பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கூட ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரி இஞ்சியை கட் பண்ணி போட்டோம்னா நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை மட்டும் சேர்த்துருக்கேன். குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருந்தேன். அதையுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இது 3மே நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்குல விசில் போனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கினதில் நம்ம மேஷ் பண்ணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க ரொம்ப மசிய வேணாம், லைட்டாக மசிஞ்சா போதும். அதையுமே இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா மசாலாவோடய போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக வந்து பூரி மசாலா ரெடி ஆயிரும். எனக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பை போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. பூரிக்கு வந்து மெயினாக பூரி மசாலா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலாவை ரெடி பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சுட பூரியை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஏன் மணி ஒரு 8:45 தாண்டிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. என்ன நல்லா சூடாகிற கேப்லேயே வந்து நம்ம பூரியை வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம். பூரிக்கு மட்டும் ஒரு 5-6 பூரி வந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டு எடுத்தோம்னா வந்து ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு பூரியை போட்டு பார்த்தேன். என்ன அந்தளவுக்கு காயாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4-5 பூரியை தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக நல்லா உப்பி வந்து சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும். இதே மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி மசாலா இன்னுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காலையில் ஒரே டைமில் கிளம்புறனால எல்லா பூரியையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன்.
ஃபைனலாக ஒரு 5-6 பூரி போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஓவராலாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தேய்க்கும் போது பெருசு பெருசாக இருந்துச்சு, மாவு போட்டு எடுத்தோன்னா குட்டி குட்டி பூரியாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாப்பாவுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். அவளுமே தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போட்டுட்டு வந்தேன். காலையிலே வீட்டில் வந்து சீரியலை போட்டு விட்டாச்சு. இந்த சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டு முடிச்சு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். தலை மட்டும் ஈரமாக இருக்கனால அதை காய வச்சு இருந்தேன். தலையை மட்டும் சீவிட்டு அப்படியே கிளம்பிடணும். பாப்பாவும் சீக்கிரமாக குளிச்சு அவளும் ரெடியாக இருந்தா. ஹஸ்பண்டும் கிளம்பியிருந்தாங்க, நானும் கிளம்பியிருந்தேன். அவளே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.